ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எல்லாவற்றையும் இழந்து, புருஷனை இழந்து, ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் தன் மாமியாரோட மோவாப் தேசத்திலிருந்து பெத்லஹேமிற்கு வந்த ரூத்தை பார்த்துதான் போவாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அவள் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருந்தாள். அதற்கு முன் ரூத்தின் பின்னணியை நாம் பார்ப்போமேயானால், அவள் மோவாபிய தெய்வங்களை நம்பி வாழ்ந்தவள். இப்பொழுது கர்த்தரை நம்பி வந்துவிட்டாள். இனி கர்த்தராலே அவளுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே தாவீது ராஜா, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தை போல புருஷனை இழந்து, வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து, ஆஸ்தி செல்வத்தை இழந்து, உறவுகளை இழந்து, வீடு வாசல்களை இழந்து, கையிலே ஒன்றுமில்லாமல் வெறுமையாக நிற்கிறீர்களா? யாரோ ஒருவருடைய உதவினால் ஏதோ வாழ்க்கை ஓடுகிறதா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்து நீங்கள் பாதுகாப்பை உணருவீர்கள். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த உலகத்தில் யாரும் தர முடியாத நிறைவை, பரிபூரணத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். தொடர்ந்து நாம் ரூத்தின் சரித்திரத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், இனி அவ்வளவுதான், குடும்ப வாழ்க்கை பாதையிலேயே முடிந்தது என்று நினைத்த ரூத்தின் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டது. கர்த்தர் போவாசை ரூத்திற்கு தந்தார். அவள் இழந்து போன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் திரும்ப பெற்றுக் கொண்டாள். ஒன்றுமில்லாமல் இருந்த அவள் மிகப்பெரிய ஆஸ்தி செல்வத்திற்கு சொந்தக்காரியானாள். இதைவிட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்த அவளுக்கு நிறைவான வாழ்க்கை, நிறைவான பலன் கிடைத்தது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீங்கள் இழந்து போன யாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய அடைக்கலத்திற்கு உள்ளே வந்து விடுங்கள். வெளியே நிற்காதிருங்கள். ரூத் தன்னுடைய தெய்வங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்குள் திரும்ப வந்தது போல நீங்களும் வந்து விடுங்கள். வெளியே இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. ரூத்திற்கு அவளுடைய செய்கைக்கு தக்க பலன் கிடைத்தது போல உங்களுடைய செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தந்திருளுவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபைகளை பாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ரூத் எந்த தேசத்தை சேர்ந்தவள்? ஏ இஸ்ரவேல், பி எகிப்து, சி கானான், டி மோவாப். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.